ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 35. சுமந்திரன் கைகேயியை பலவாறு நிந்தித்தல். இவற்றை கண்ட சுமந்திரன் மனம் தாழாமல் கைகேயியை நோக்கி, அடி பாபி, இன்று உன் கொடிய செய்கையினால் நமது அரசன் உயிர் துறப்பது திண்ணம். உன்னால் அரசன் இக்கதிக்கு ஆளாகப் போகிறான். ஸ்திரீகளுக்கு புத்திரனை துறந்தாயினும் கணவனது மனத்தை கழிக்கச் செய்வதே சிறந்த தர்மமாகும். இஷ்வாகு வம்சத்தில் மூத்தோன் இருக்க இளையவன் மகுடம் புகுவது இன்றளவும் கேட்டதில்லை. உன் மகனே அரசாளட்டும். நாங்கள் அனைவரும் ராமனையே பின்பற்றுகிறோம். உனது தேசத்தில் இனி ஒரு பிராமணனும் குடியிருக்கப் போகிறதில்லை. இந்த கொடியதான உன் செய்கையை கண்டு ஏன் பூமி இன்னும் இரு பிளவாக பிளவுறவில்லை? வசிஷ்டர் முதலிய முனிவர்கள் உன்னை ஏன் இன்னும் சபிக்கவில்லை? இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதே. அந்தோ, உன் தாயைப் போலவே நீயும் இருக்க வேண்டும். கொடிய மனம் படைத்த உன் தாயின் செய்கையை நான் நேரில் காண பெறாவிடினும் பிறர் சொல்ல கேட்டிருக்கிறேன். அதை நீயும் கேள். முன்பு ஒரு யோகியானவர் உன் தந்தையான கேகய மகாராஜனுக்கு மேலான ஒரு வரம் கொடுத்திருந்தார். அதன் பயனாக அவர் சமஸ்த பிராணிகளின் பாஷைகளையும் அறிய வல்ல சக்தி வாய்ந்திருந்தார். ஈ, எறும்பு முதலியவற்றின் ஒலிகளின் பொருளையும் அவர் உணர்ந்திருந்தார். இப்படி இருக்கையில் ஒரு காலத்தில் அவர் உன் அன்னையுடன் மஞ்சத்தில் படுத்திருக்கையில் கீழே சென்று கொண்டிருந்த ஓர் எறும்பு ஒலி செய்ய அதை கேட்டு அதன் கருத்தை அறிந்து சிரித்தார். அப்போது உனது அன்னை அவர் தன்னை பார்த்தே பரிகசித்து சிரித்தார் என்று எண்ணி அவர் சிரித்த காரணத்தை கேட்டனள். அம்மன்னவர் தாம் அதன் காரணத்தை சொன்னால் அப்போதே தமக்கு மரணம் நேரிடுவது நிச்சயம் என்று எவ்வளவு கூறியும் அவள் கேளாமல், நீர் பிழைத்தாலும் சரி இறந்தாலும் சரி அவசியம் நீர் அதை கூறியே ஆக வேணும். கூறினால்தான் என்னை நீர் பரிகாசம் செய்யவில்லை என்று எனக்கு நம்பிக்கை உண்டாகும் என்றனள். இந்த தர்ம சங்கடத்தில் தத்தளித்த உன் தந்தை முன் தனக்கு வரம் கொடுத்த யோகி கூறிய வண்ணம் அவள் கேட்ட விஷயத்தை உணர்த்தாமல் அவளை அடித்து துரத்திவிட்டு சந்தோஷமாக காலம் கழித்தார். நீ அவள் வயிற்றில் பிறந்தவள் ஆகையால் இன்று நம் அரசனை துர் விஷயத்தில் நடத்தி கெடுக்கின்றனை. குணங்களில் பிள்ளைகள் தந்தையைப் போலவும் பெண்கள் தாயைப் போலவும் பிறப்பார்கள் என்று உலகத்தவர் கூறுவது இன்றே எனக்கு உண்மையாக தோன்றுகிறது. கைகேயி, நீ இவ்வித எண்ணத்தை விட்டு ஒழித்து இப்பொழுதே அரசர் கூறும் புத்தியை பாராட்டி ஒழுகுவாயாக. உன் வரங்களை வேறு விதமான வகையில் மாற்றிக்கொள்வாயாக. குணக்கடலான ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை நடத்தி வைப்பாயாக. மேலும் ராமன் காடேகுவானாகில் உனக்கு என்றும் அழியாத அபவாதம் உண்டாகும். ராஜ்ய பட்டாபிஷேகம் ராமனுக்கு நடந்த பின் தசரத மகாராஜன் இஷ்வாகு வம்சத்தரசர்கள் முன்பு நடத்தின ஆச்சாரத்தின்படி காட்டிற்கு போக கடவன். இதுவே சிறந்த தர்மம் என்று கூறி முடித்தனன். இவ்வளவு கடினமான மொழிகளாலும் கைகேயிக்கு சிறிதும் மன இரக்கம் உண்டாகவே இல்லை. ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 ராம ராம ராம. இதைவிட ஆனந்தம் வாழியில் ஏது? இசைத்தே நாமமே நாளும் போது